அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி, முக்கியமா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி முறுமுறுப்பா சேப்பங்கிழங்கு போட்டு ஒரு ஃப்ரை பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா செம டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீடியோவை முழுசா பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்லா வரும். முதல்ல நாம ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கடாய் வச்சு அதுல ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமா சீரகம், தேவையான அளவு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு முதல்ல தாளிச்சுக்கிறோம். சைமல்டேனியஸா நம்ம ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கோம். அந்த தக்காளியும் வெங்காயத்தையும் இதுல போட்டு லேசா ஒரு வதக்கிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, சேப்பங்கிழங்கு தேவையான அளவுக்கு சேப்பங்கிழங்கு நல்லா அலம்பிட்டு அதை ஒரு குக்கர்ல ஒரே ஒரு விசில், அதுக்கு மேல வேணா ஒரு விசில் போட்டு வேக வச்சு தனியா அதை எடுத்து ஒரு பாத்திரத்துல தண்ணீரை வடிகட்டிட்டு அதை நல்லா உலர வைக்கணும். அந்த வாட்டர்லாம் ட்ரை ஆகணும். அதுக்கப்புறமா நீங்க உரிச்சிங்கனாலும் ஈஸியா வந்துடும். அதே சமயத்துல கொழுகொழுன்னு இருக்காது, ரொம்ப குளகுளன்னு இருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தோல் உரிச்சு வச்சிருக்கிற சேப்பங்கிழங்கு இந்த தக்காளியும் எண்ணெய் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா உரிச்சு வச்சிருக்கிற தோல் நீக்கி வச்சிருக்கிற இந்த சேப்பங்கிழங்கு அதில் போட்டு தேவையான அளவுக்கு காரம், உப்பு அதில் சேர்க்கணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்டா இருக்கும். மிளகுத்தூள் இருந்தால் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை கொஞ்சம் பெருசா வச்சுட்டு நல்லா இதை முதல்ல ஃப்ரை பண்ணிடணும். இந்த உப்பு, காரம், பெருங்காயத்தூள் இது எல்லாமே மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம கொஞ்சம் அடுப்பை மீடியமா வச்சுட்டு இதை அப்படியே ஒரு பரப்பிட்டு அடுப்பை மீடியமா வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். மீடியமா வச்சிருங்க. அடுப்பை ரொம்ப பெருசா வச்சிட்டீங்கன்னா கறி போயிடும். மீடியமா வச்சுருங்க. இல்லைன்னா சிம்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த இதுலயே பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயிலேயே அது கொஞ்சம் கொஞ்சமா பொறுன்னு முறுமுறுப்பா வந்துடும். கடைசியில ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நல்லா திருப்பியும் ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்க, ஒரு வாட்டி அடிவட்டு வதக்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சேப்பங்கிழங்கு முறுமுறுப்பான கரகர முறுமுறுன்னு சேப்பங்கிழங்கு ஃப்ரை வெறுமனே சாப்பிடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். முக்கியமா இதில் சேர்க்கக்கூடிய இந்த உப்பு, காரம் கரெக்டா இருந்தது அப்படின்னா செம டேஸ்டா இருக்கும். வீட்டுல எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமா சின்ன குழந்தைகளுக்கு வீட்டுல இந்த மாதிரி முறுமுறுப்பான ஐட்டம் தான் பொட்டேட்டோ ஃப்ரையோ சேப்பங்கிழங்கோ இதாக இருந்தாலும் நல்லா ஃப்ரை பண்ணியிருந்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க, நல்லா வரும். செம டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்க செய்து பார்த்து நம்ம வீடியோ பதிவுக்குள்ள உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. மறக்காம நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.